மாப்பிள சட்டுப்புட்டுன்னு ஒரு முடிவெடு மாப்பிள. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டு இருக்கோம். நான் அப்பா கிட்ட ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். சரி வளரு, இந்த குழந்தைய புடி. என்னங்க யாரு? சேது போன்ல இருக்கா, அப்படி உங்ககிட்ட ஓ பேசணுமா? அப்படியா? சரி தானே. ஆமாங்க. சொல்லியா சேது? அது ஒண்ணும் இல்லப்பா, அழகரை மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு வந்தோம்ல, இங்கிட்டு வந்து பசியாத்துனதுக்கு அப்புறம் தான் மேலுக்கு கொஞ்சம் கேட்டிருக்குப்பா. இப்ப வயிற்று போக்கெல்லாம் இல்லாம புள்ள கொஞ்சம் தெம்பா இருக்கான்ப்பா. சந்தோஷம். புள்ள நல்லபடியா இருந்தா எங்களுக்கும் சந்தோஷம் தானே. அப்பா, அடுத்து அழகரை கூட்டிகிட்டு மதுரைக்கு வரலான்னா மறுபடியும் பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு இங்கிட்டு வரணுமேனு கொஞ்சம் யோசனையா இருக்குப்பா. ஆமையா, டாக்டர் 4-5 நாளைக்கு பிள்ளைக்கு தாய்ப்பால் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நீ எப்படி மதுரைக்கு புறப்பட்டு வருவ? இங்க இருந்து போயிட்டு வர்றது சரியா வராதியா? அது நடைமுறைக்கும் சாத்தியம் இல்லையா? அப்புறம் எதுக்கு யோசிச்சுக்கிட்டு, அதே கிராமத்துல நம்ம வீடு இருக்குல்லப்பா, அங்க போய் தங்க சொல்லலாம்ல. அது எப்படி சரிப்பட்டு வரும்? அங்க செல்லப்பாண்டி வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் எப்படியும் 4-5 கிலோமீட்டர் இருக்கும்பா. நடு ராத்திரில புள்ள பசின்னு அழுதுதுன்னா அந்த நேரத்துல அவ்வளவு தூரம் தூக்கிட்டு போயிட்டு வர முடியுமா? 4-5 நாள் புள்ள அம்மா பக்கத்துல இருக்கிறது தான் நல்லது. என்ன செய்து? அதைத்தான்ப்பா இங்கிட்ட எல்லாரும் சொல்றாங்க. சரியா, இப்ப நீ என்ன பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்க? புள்ளைய ஏதாவது அவங்க கிட்ட கொடுத்துட்டு நீ வீட்டுக்கு வரலான்னு முடிவு பண்ணிருக்கியா? ஐயோ இல்லப்பா, என்னாலலாம் புள்ளைய பிரிஞ்சு இருக்க முடியாது. சரியா, அப்ப வேற என்னதான் பண்ண போற? புள்ள அம்மா கூட இருக்கணும்னு நீயும் அங்கேயே இருக்க போறியா? ஐயோ அப்பா, என்னாலலாம் அது முடியாதுப்பா. என்னங்க இது? பிள்ளைய அங்க விட்டுட்டு வர முடியாது, அங்க தங்கவும் முடியாதுன்னா என்னங்க பண்றது? அப்பா, எனக்கு ஒரு யோசனை, ஆனா அதை உங்ககிட்ட பேசிட்டு முடிவெடுக்கலான்னு பாக்குறேன். என்னன்னு சொல்லியா? இவங்க வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் காலி இடம் இருக்குல்ல, நான் வேணா இங்கிட்டு தற்காலிகமா ஒரு குடிசை போட்டு தங்கிட்டுமா? எனக்கு எங்க வீட்டுல தங்கறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லப்பா. இங்கிட்டு தற்காலிகமா குடிசை போட்டு தங்கிட்டா உள்ள பக்கத்திலே இருந்த மாதிரி இருக்கும்ல. ஏன்பா, ஆனா குடிசையில நீ தங்கறது கஷ்டமா இருக்குமேப்பா. நான் வேணாலும் ஒண்ணு பண்றேன், தேனி ராஜேஷுக்கு பூனை போட்டு ஒரு கேரவனை கொண்டு வந்து நிப்பாட்ட சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. பிள்ளைக்காகங்கிறப்ப நம்ம இது கூட பண்ணலாம் எப்படிப்பா? நான் பாத்துக்கிறேன்ப்பா. சரியா, இதுவும் நல்ல யோசனை தான். உன் மனசுக்கு இது சரின்னா அப்படியே பண்ணியா? அப்ப நான் இங்கிட்டு தற்காலிகமா ஒரு குடிசையை போட்டு அழகருக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நான் இங்கேயே இருந்துக்கிறேன். சரியா, நீ உடம்ப பாத்துக்கோயா. சரி, வச்சிடறேன். எனக்கு என்னமோ இது நல்ல முடிவா தாங்க தோணுது. உண்மையிலேயே இது சூப்பர் ஐடியா மதனி. புள்ளைக்கு உடம்பு குணமாகணும்னா சேது அங்க இருந்துதான் ஆகணும். சரிதான் சாவித்திரி, சேது சொல்ற மாதிரி அவன் அங்கேயே இருந்து புள்ளைய பாத்துக்கிட்டான். சேது மாமா தமிழ்ச்செல்வி வீட்ல 4 நாள் தங்க போறாரு. நல்லா இருக்குல்ல? என்ன சொன்னா உங்க அப்பன்? 2 பேரும் என்ன முடிவு எடுத்திருக்கிய? அதான் இங்கிட்ட இம்புட்டு இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல தற்காலிகமா ஒரு குடிசை போட்டுக்கிட்டா உங்களுக்குலாம் எதுவும் பிரச்சனை இல்லையே. குடிசையா? என்ன குடிசை போட்டா தங்க போற? பின்ன கிராமத்து வீட்டுக்கு போய் தங்காதன்னு சொல்றீங்க, புள்ளைய தினம் அங்கிட்டு இருந்து கூட்டிட்டு வந்தா கிறங்கிருன்னு சொல்றீங்க. எனக்கு இந்த வீட்டுல தங்கறதுக்கு விருப்பமே கிடையாது. அப்ப பிள்ளைக்காக இருக்கணும்னா நானும் என் பிள்ளையும் இங்கிட்ட எங்கேயாவது பக்கத்துல தங்கிதானே ஆகணும். அதுக்காக தான் கேட்கறேன், இந்த இடத்துல 4-5 நாளைக்கு தற்காலிகமா ஒரு குடிசை போட்டு வேணா தங்கிக்கிறேன். என் பிள்ளைக்கு பக்கத்துல இருந்த மாதிரியும் ஆச்சு, என் புள்ள அழுத உடனே சட்டுன்னு பசியாத்தின மாதிரியும் ஆச்சு.
நான் இங்கிட்டு தங்குறதுல உங்களுக்கு எதுவும் ஆட்சேபணம் இல்லைல்ல? ஐயே மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இப்படி கேட்டீங்க? உங்க விருப்பப்படி வெளியே தான் தங்க போறீங்க. தாராளமா குடிசை போறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கங்க. ஒத்தாசிக்கு நான் அதை நான் பாத்துக்கிறேன். மாமா, மாப்ள ஊருக்குள்ள யாரு குடிசை போடுறாங்கன்னு விசாரிச்சு பார்த்துட்டு டக்குன்னு இங்கிட்டு ஒரு குடிசையை போட சொல்லு. சரி மாப்ள, நான் பாத்துக்கிறேன். சரி போ. மாப்பிள்ள, அது வரைக்கும் வேணா உள்ள வந்து உட்காடுறீங்களா? ஆ இல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் இங்கிட்டே நிற்கிறேன். தானோ, அந்த சேராவை எடுத்து போடுப்பா மாப்பிள்ளைக்கு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். மலரு, நீ வீட்டுக்குள்ள வா. நீ வரத்துக்கு என்ன இருக்கு? நீ பொதுவான ஆளு தானே. வா மலரு. ம், வாமா. வாமா. பாருங்க, பெரியப்பா பாருங்க, என்ன வேணும்? இங்க பாருங்க, இங்க பாருங்க. வேடிக்கை பார்க்காதீங்க. சித்திய பாருங்க, சித்திய பாருங்க, சித்திய பாக்குறீங்களா? சிரிக்கிறீங்களா? பெரியம்மா பார்த்து சிரிக்கிறீங்களா? ஏ சித்தியா பாருங்க பெரியம்மா பாருங்கன்னு பிள்ளைகளை போட்டு வதைக்காதீங்கடி. நாங்க அப்படிதான் கொஞ்சுவோம். உங்களுக்கு என்ன அம்மாச்சி? ஆ அம்மாச்சி. ஆ, வாடா உட்காரு. அப்பா. இல்லை, ஆ, வாசல தாஜ்மஹால் கட்டினியல முடிஞ்சிருச்சா? பாத்தியாமா அம்மாச்சி குசும பத்தியா? டேய், குத்துறேன் நான். என்னடா குசும்பு? தாஜ்மஹால் எல்லாம் கட்டிட்டு தான் இருக்காங்க. அது சரி. மாட மாளிகையில வாழ்ந்தவரு ஒரு 4 நாளைக்கு குடிசையில தங்கட்டும். அங்கேயும் வாழ்ந்து பாக்குறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அம்மாச்சி, ஆ. கடவுளா பார்த்து தான் இப்படி ஒரு தருணத்தை உருவாக்கி இருக்காங்க நான் நினைக்கிறேன். ம், ம்.